டாக்டர் திருமாவளவன் வணக்கம். 2009 முதற்கொண்டு ஒரு சிறந்த பாராளுமன்ற மரபுக்கு சொந்தக்காரர் நீங்க. ஒரு ஹெல்தி டிபேட்ஸ்ல பங்கு கொண்டிருக்கிறீங்க. ஆனா இந்த நாடாளுமன்றத்துல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கும் முகம் சுளிக்கிற மாதிரி இல்லையா? முன்னாடி ஷவுட்டிங் மேட்ச் நடக்கும், இப்ப ஃபைட்டிங் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கு. உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்றுதான். நானே மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். எல்லாவற்றுக்கும் பாரதிய ஜனதா கட்சி வழிவகுக்கிறது. அந்த கட்சியின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை. நானும் ஒரு சாட்சி என்கிற அடிப்படையில் சொல்லுகிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மாநிலங்களவையிலே உரையாற்றுகிற போது காங்கிரஸ் கட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைத்தார். காங்கிரஸ் மீது பாஜக விமர்சனங்களை வைப்பதும், பாஜக மீது காங்கிரஸ் விமர்சனங்களை வைப்பதும் அவர்களுக்கான அரசியல். நான் கூட என்னுடைய உரையிலே பேசுகிற போது அரசமைப்பு சட்டம் குறித்து நடக்கிற இந்த விவாதத்தில் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டது யார், அம்பேத்கருக்கு துரோகம் இழைத்தது யார் என்கிற விவாதமாகத்தான் இது போய்கொண்டிருக்கிறது. நீயா நானா என்று இங்கே விவாதம் நடக்கிறது. அரசமைப்பு சட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் என்பது குறித்த விவாதம் நடக்கவில்லை என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்டேன். பாரதிய ஜனதா கட்சி எப்போதுமே காங்கிரஸ் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தேர்தலில் தோற்கடித்தவர்கள் நீங்கள், அவரை அலட்சியப்படுத்தி இருக்கிறீர்கள், அவர் பதவி ராஜினாமா செய்வதற்கு உங்களுடைய அணுகுமுறைதான் காரணம், இப்படி போன்ற எல்லாத்தையுமே நியாயங்கள் இருக்குல்ல. இந்த விமர்சனங்களை நான் மறுக்க விரும்பவில்லை, மறுக்கவும் முடியாது. ஆனால் காங்கிரஸை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசியது, அம்பேத்கரை கடவுளோடு ஒப்பிட்டு பேசியது சர்ச்சைக்குரியதாக மாறி இருக்கிறது. அந்த அவையிலேயே யாரும் ஆட்சேபனை எழுப்பலையே. அவர் பேசும்போது எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஆட்சேபனை எழுப்புறோம்ல, அப்போ அமைதியா இருந்தது, பின்னாடி செய்யறாங்க. இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு, வெட்டி ஒட்டி போடுறாங்கிறாங்க. மாநிலம் வெட்டி ஒட்டி போட்டதல்ல, அது தவறான கருத்து அவர் சொல்றாரு. ஆமா, பாஜக தரப்புல சொல்லப்படுகிற கருத்து, அமித்ஷா தரப்புல சொல்லப்படுகிற கருத்து அது உண்மை அல்ல. அவருடைய கருத்து உண்மை அல்ல. அவர் என்ன பேசினாரோ அது அப்படியே 24 hours அந்த லைவ்ல ஓடிட்டு இருக்கு. எல்லா சேனல்ஸ்லயும் ஓடிட்டு இருக்கு. அங்க என்ன நடக்குதோ அது அப்படியே ஓடிட்டு இருக்கு. அது எல்லாருடைய சேனல்ல இன்னைக்கு கிடக்குது. அதுலயே தான் பார்த்தோம், ஒரு சின்ன தப்பான விஷயம் சொன்னா எதிர்கட்சி வரிசையில இருந்து பெரிய குரல் கொடுக்கறத பார்க்கிறோம். இவ்வளவு சர்ச்சைக்குரிய கருத்துனா எல்லாரும் எதிர்கட்சி வரிசையில் அமைதியா இருந்தாங்க. அந்த அமைதிக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. காங்கிரஸை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் உள்ளே இருந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. முக்கிய தலைவர்கள் உட்பட இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்காதது உள்ளபடியே அதிர்ச்சி தான். ஆனால் அதன் பிறகு அன்று இரவே இந்த செய்தி தீ போல பரவியது. அடுத்த நாள் காலையில் நாடாளுமன்ற வாசலில் பெரிய அளவில் எதிர்ப்பை பதிவு செய்தது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள். அடுத்த நாள் அம்பேத்கர் சிலையிலிருந்து ஒரு ஊர்வலமாக ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட நூற்றுக்கணக்கான உறுப்பினர்கள் நாடாளுமன்ற புதிய கட்டிடத்தின் மகர வாசல் என்கிற பகுதிக்கு நாங்கள் வந்தோம். அதுக்குள்ள அந்த பக்கம் ரைட் சைடில் ராஜ்யசபா, லெப்ட் சைடில் லோக்சபா. இப்போ அந்த இடத்தை நோக்கி நாங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒரு 100-150 பேர் இருக்கும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து 1 by 1 முதல்ல பெண் உறுப்பினர்கள் வராங்க. அதுக்கடுத்து நாங்கள்லாம் வரோம். ஒருவர் பின் ஒருவராக அணிவகுத்து வந்தோம். அங்க பார்த்தா அதை சற்று எதிர்பாராத வகையில பிஜேபி உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மகரதுவார் வாசல முழுக்க அடைச்சு நின்ட்டாங்க, போராடுறாங்க. அவங்க போராடுறாங்க. ஏகப்பட்ட உறுப்பினர்கள், பெண்கள் உறுப்பினர்கள் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே கையில பிளக்கார்ட்ஸ். அவங்களும் அம்பேத்கர் வாழ்கன்னு கோஷம் எழுப்புறாங்க. காங்கிரஸுக்கு எதிரான முழக்கங்களை இந்தியில எழுப்புறாங்க. அவங்க நின்னவங்க ஏதாவது ஒரு பகுதியை ஒதுக்கி மற்ற உறுப்பினர்கள் உள்ளே செல்றதுக்கு இடம் விட்டுருந்தாங்கனாக்க பிரச்சனை இல்லை. இருக்கிறது என்ன, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. 11 மணிக்கு உள்ள இருக்கணும் எல்லாரும். நாங்கள் 10:50 அந்த வாக்குல அந்த இடத்த வரோம். அப்போ வந்த உடனே அவங்க வேணும்னே நிற்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே நாங்கள் உள்ள போகணும், நாங்கள் மேலே போகணும், எங்களை வழிவிடுங்கன்னு போறாங்க. இதுதான் அந்த இடத்துல தள்ளுமுள்ளு நடக்குது. நாங்கள் அப்புறம் திரும்பி பார்த்தாக்க ராகுல் காந்தி மட்டும் எப்படியோ அவங்களெல்லாம் இடிச்சுட்டு மேலே போயிட்டு அங்கே அவங்களோட சேர்ந்து நின்றுட்டு அங்கே ஜெய்பீம் முழக்கத்தை எழுப்பிட்டு நிற்கிறாரு.
அதுக்கு பிறகுதான் வந்து நாங்க உள்ள போனோம். 11 மணி ஆயிடுச்சு உள்ள போனோம். உள்ள போன பிறகுதான் தெரியுது ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு லேசா ஸ்கிராட்ச், அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் கிடைச்சது. ஆனா ராகுல் காந்தி வந்து இடிச்சதா யாருமே சொல்லல. முதல்ல ராகுல் காந்தியை அவங்க இடிச்சதாகவும் அப்போ கூட இருந்த சில எம்பிக்கள் அவங்கள திருப்பி தள்ளி விட்டதாகவும் சொன்னாங்க. மெரிட் சப்பாட்டுன்னு இப்போ ஒரு பால்வாடி கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, முதல்ல இவன் அடிச்சான், ஆமா ஆமா உள்ளபடியே வேதனை. ரெண்டு தரப்பும் செயல்படுறது. ஆனா இந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படி மகர வாசல், அந்த வாசலை அடைச்சு நின்று கூடாது ஆளுங்கட்சிக்காரங்க. அதுக்கப்புறம் அவங்க அணுகுமுறை ரெண்டு தரப்பட அணுகுமுறை, அடிச்சாங்கிறாங்க, கீழ்னாங்கிறாங்க, தள்ளி விட்டாங்கிறாங்க. அது ஒரு மாண்புமிகு உறுப்பினர்களுடைய, நாட்டை வழி நடத்தக்கூடிய உறுப்பினர்களுடைய செயலா ரெண்டு தரப்பும் சேர்த்து வருத்தத்துக்குரியதுதான். அவ்வளவுதான் அதுல சொல்ல முடியும். அம்பேத்கரை அவமானப்படுத்தினது யாருங்கிற பஞ்சாயத்து இன்னும் முடியல, போறீங்க செஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி மொத்தத்தில் இந்த அதானி தொடர்பான பிரச்சனை, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த பிரச்சனை, இதெல்லாம் இதன் மூலமா டைவர்ட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஆனா டைவர்ட் பண்ணதுக்காக அப்படி திட்டமிட்டு அவர் பேசினாருங்கிற மாதிரி அது எழுப்பினது நம்ம தரப்பு தானே. அவர் பேசினாருங்கிறத சர்ச்சையாக்கினது இல்ல அதற்கு ஆட்சேபம் பேசுனதுங்கிறது ரொம்ப ஊண்டிங்கா இருக்குல்ல. அதாவது அவர் வந்து காங்கிரஸ் விமர்சிக்கிறதோடு நின்றிருந்தா பிரச்சனை இல்லை. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு 7 முறை சொல்றாரு. அம்பேத்கர் அம்பேத்கர் பேசுறது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. ஆனா நீங்க அம்பேத்கருக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதோடு இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அம்பேத்கரை திரும்ப திரும்ப சொல்றதை விட பகவான் பேரை உச்சரிச்சிருந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைச்சிருக்கும். சொர்க்கம் கிடைச்சிருக்கு. அவர் என்ன விளக்கம் சொல்றாரு, நான் அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கருக்கு இதெல்லாம் செய்யலையே அப்படின்னு அம்பேத்கரை நியாயப்படுத்தியும் பெருமையா தானே பேசினேன். நோக்கம் அது இல்லை. எப்பவுமே பெருமைப்படுத்தி தான் பேசுறாங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, எப்பவுமே பெருமைப்படுத்துறாங்க. உண்மைதான். அப்ப அவருடைய அலிப்பூர் சாலையில அம்பேத்கர் வாழ்ந்த இடத்துல இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் இவங்க தான் கட்டியிருக்காங்க. பெரிய செலவு, பெரிய சிலைங்கிறத விட அந்த கட்டிடமே வந்து கான்ஸ்டிடியூஷன் வடிவில் கட்டியிருக்காங்க. ஒரு அரசு புத்தகத்தை திறந்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு அழகா கட்டியிருக்காங்க. அது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ளது. அதே மாதிரி அம்பேத்கருடைய உடல் வந்து மும்பையில அந்த அரபிக்கடல் ஓரத்துல எரியூட்ட பெற்று அவருடைய சாம்பல் அங்கதான் வச்சிருக்கிறாங்க. அந்த நினைவிடம் வந்து ரொம்ப சின்ன இடமா இருந்தது. அதை இன்னைக்கு அவங்க விரிவாக்கம் செய்யறாங்க. 1.5 ஏக்கர் பக்கத்தில் நிலத்தை எடுத்து அங்க 433 அடியில வந்து அம்பேத்கருக்கு சிலையெல்லாம் நிறுவுறாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், காங்கிரஸ் ஒண்ணுமே செய்யலைங்க அவங்க கேள்வி நியாயமா படலையே. அதுதான். அதாவது இதெல்லாம் செய்தாலும் கூட அம்பேத்கருடைய ஐடியாலஜியோட அவங்க வந்து உடன்படுறாங்களா அப்படிங்கறதுதான் பிரச்சனை. அம்பேத்கருடைய கருத்தியலோடு இவங்க வந்து கடுமையா முரண்படுறாங்க. அம்பேத்கருக்கு வந்து நினைவிடங்களை எழுப்புறாங்க. லண்டன்ல அவர் தங்கி படிச்ச இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கி அதை அம்பேத்கர் நினைவிடமா மாற்றி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாராட்டுதலுக்குரியது. அம்பேத்கர் மீது பற்றுள்ளவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு சனாதன சக்தி. காங்கிரஸ் தன்னை ஒரு சமூக நீதி இயக்கமா சொல்லிக்குது. இந்திரா காந்தி அரசு தனக்குத்தானே பாரத ரத்னா விருதை இந்திரா காந்திக்கு கொடுக்குது. நேரு அரசு நேருக்கு பாரத ரத்னா கொடுக்குது. ஆனா அண்ணல் அம்பேத்கருக்கு விபி சிங் அரசு வர வரைக்கும் பாரத ரத்னா காத்திருக்கணும் அப்படின்னா அது அநியாயம் தானே. அம்பேத்கர் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து ஜனசங்கமும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியும் இல்லை. அவர் காலத்துல வந்து பெரிய அளவில் அவங்க வந்து எலக்டோரல் ஃபோர்ஸா கிடையாது. ஆமா, ஒரு அரசியல் கட்சியா இல்ல, அரசியல் சக்தியும் கிடையாது. இந்து மகாசபா மட்டும், இந்து மகாசபா இருந்துச்சு, RSS உருவாயிருந்துச்சு. அதெல்லாம் வந்து அம்பேத்கர் அதை வந்து பெருசா எதிரியா முன்னிறுத்தல. ஆனா காங்கிரஸ் வந்து கடைசி நிமிடம் வரையிலும், தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலும் காந்தியையும் காங்கிரஸையும் மிக கடுமையா விமர்சித்தவர் அம்பேத்கர். அவங்களுக்கு இடையில வந்து ஒரு எலக்டோரல் மோட்டிவ் இருக்கு. அம்பேத்கரை வந்து ஒரு அரசியல் எதிரியாகவே காங்கிரஸ் பார்த்த காலம் அந்த காலம். அம்பேத்கர் அவர்களும் காங்கிரஸ் அரசியல் பகையாகவே, அவர் வந்து நம்முடைய எதிரிகள் அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர் அடையாளம் காட்டும் போது முதல்ல அவர் வந்து இந்து மதம் சொல்றாரு, 2வது வந்து காந்தியை சொல்றாரு, 3வது வந்து காங்கிரஸ் சொல்றாரு. இந்த 3 பேரும் தலித்துகளின் எதிரிகள், பழங்குடி மக்களின் எதிரிகள் அடையாளப்படுத்தினவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த காங்கிரஸ் இன்னைக்கு வடிப்பது நீலிக்க நீர் அந்த அளவுக்கு அப்ப வந்து பொலிட்டிக்கலா அவங்க இடையில இந்த மோட்டிவ் இருந்துச்சு, எலக்டோரல் மோட்டிவ் இருந்துச்சு, அது வேற. ஆனா அதுக்கு பிறகு வந்து பிஜேபி வளர்ந்து வந்து பிஜேபி என்ன செய்யுது அப்படிங்கிறது தான். இவங்க வந்து ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன் இவங்களுக்கு இடையில இருக்கு. ஐடியாலஜிக்கல் மோட்டிவ் அம்பேத்கருக்கும் பிஜேபிக்கும். இப்ப அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை நாம வந்து ஒரு பொருளாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அம்பேத்கர் மதசார்பின் மேல உறுதியா இருந்தார். அந்த கருத்துல ஜவஹர்லால் நேரு உறுதியா இருந்தார். அந்த கருத்துல மகாத்மா காந்தியடிகளும் உறுதியா இருந்தார். அந்த கருத்துல இந்திரா காந்தி அம்மையாரும் உறுதியா இருந்தார். அதே கருத்துல இன்னைக்கு ராகுல் காந்தி வரையும் உறுதியா இருக்கிறாங்க.
ஐடியாலஜிகளா வந்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறாங்க. அரசமைப்பு சட்டம் என்பதே அதுக்குள்ள சிறப்பு என்பதே மதசார்பின்மை என்பதா. இல்ல அந்த அரசமைப்பு சட்டம் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் தானே எமர்ஜென்சி, அதை நடத்தியது காங்கிரஸ் ஆட்சி தானே. ஆனா அந்த எமர்ஜென்சி காலத்துல செஞ்சது, அதுதான் நான் சொல்ல வரேன். எமர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தி அம்மையாரை நாம் கடுமையாக விமர்சிக்கிறோம், அது ஒரு பக்கம். அது அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள்ல கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு புறம். ஆனா அதை விட முக்கியமா பிரியாம்பில் அவங்க கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ங்கிறது யாருமே பேசுறது இல்லை. அதை விடுதலை சிறுத்தை தான் சுட்டி காட்டுறோம். பிரியாம்பில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த அம்மா செய்த முக்கியமான சோஷலிஸ்ட் செக்யூலர்னு ஆட் பண்றாங்க. சோஷலிஸ்ட் செக்யூலர், இந்த ஃப்ரெட்டர்னிட்டிங்கிற இடத்துல இன்டெகிரிட்டின்னு ஒரு வார்த்தை சேர்க்கிறாங்க. இந்த 3 சொற்களையும் அவங்க நினைக்கிறாங்க. அதுல சோஷலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிறது தான் அம்பேத்கரோட எந்த அளவுக்கு அவங்க ஐடியாலஜிகளா பொருந்துறாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ஸ்ல அது பிரியம்பிள்ல இருக்கணுமா அப்படின்னு வரும்போது அது இம்ப்ளைடுன்னு அம்பேத்கர் கூட ஏத்துக்கிட்டாங்க. அது வந்து பகிரங்கமா சொல்லணுங்கிற அவசியம் புரிதல் அப்படின்னு அவர் ஏத்துக்கிறார். ஆனால் அதுதான் இந்திரா காந்தியுடைய டிப்ளமசி. ஒரு காலத்துல பின்னொரு காலத்துல இந்த மாதிரி மத நம்பிக்கைகள் உள்ளவர்கள் கையில ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ஈஸியா அதை தூக்கி போட்டுருவாங்க. அதனால இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், பகிரங்கமாக வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அது இம்ப்ளைடா இருந்தாலும் கூட அது அவசியமானதுங்கிறத பதிவு பண்ணாங்க. இதுதான் வந்து அம்பேத்கருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இடையில இருக்கிற உறவா நான் பார்க்கிறேன். இல்ல அந்த ஒரு சொல் என்ன செஞ்சிருச்சு, அதனால என்ன மாறிடுச்சு? இல்ல அதனாலதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த நம்ம சோஷலிஸ்டா இருக்கோம், நம்ம நாடு சோஷலிஸ்ட் இல்ல, அதுதான் நம்மளுடைய டார்கெட். அது ஆகல, அந்த ஒரு வார்த்தை சக்கரனா இனிக்காது. அதை நோக்கி நம்ம போகிறோம், அதை நோக்கி இன்னைக்கு விவாதம் பண்றோம், அதை நோக்கி தான் இந்த கருத்து ஒரு டோக்கனிசமா தான பார்த்த முடியும். இன்னைக்கு ஒரு டிபேட் உருவாகி இருக்கிறதே அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த சோஷலிஸ்ட் செக்யூலர்ங்கிற முக்கியமான 2 கோட்பாடுகள் தான். இப்ப இதுதான் கூடாதுன்னு டாக்டர் சுப்பிரமணிய சாமி கொண்டு போய் வழக்கு போட்டார். அவரு பிஜேபி காரர், மோடியோட அவருக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனா பேசிக்கலா அவர் வந்து பிஜேபி. அவர் வந்து சோஷலிஸ்ட் செக்யூலர் 2 வார்த்தையை நீக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அது தள்ளுபடி ஆயிடுச்சு, அது வேற விஷயம். ஆனா அதுதான் உங்களுடைய கான்செப்ட். யாரு பிஜேபியுடைய உண்மையான நோக்கம், அல்டிமேட் எய்ம்ங்கிறது அந்த செக்யூலர்ங்கிறத எடுத்தாகணுங்கிறதா, சோஷலிஸ்டையும் செக்யூலரையும் எடுத்தாகணுங்கிறதா. ஏன் அவங்க எடுக்கணும்னு விரும்புறாங்கன்னா இந்து ராஷ்டிராவை அமைக்கணும், ஸ்டேட் ரிலீஜன். அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஸ்டேட் ரிலீஜன் கிடையாது, அதனால செக்யூலர் அம்பேத்கர் அந்த வார்த்தை தேவையில்லைன்னு சொன்னார். ஆனா இது அவசியம் தேவை, இது வெளிப்படையா நம்ம பதிவு பண்ணணும்னு இந்திரா காந்தி அம்மையார் விரும்பினாங்க. அந்த நேரத்துல காந்தி அவ்வளவு தீவிரமான ஒரு சனாதன நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு முற்பிறவியிலும் நம்பிக்கை உண்டு, அடுத்த பிறவியிலும் நம்பிக்கை உண்டு. சாதி இருக்கட்டும் சொன்னவர் காந்தி, தீண்டாமை ஒழியட்டுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு சனாதன தர்மத்தின் மீது ஆழ்ந்த பிடிப்புள்ள காந்தியடிகளே நாட்டுக்கு அரச மதம் வேண்டாம். அதுதான் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் கடுமையான முரண்பாடு இருந்தாலும் அந்த ஒரு புள்ளி உடன்பாடான புள்ளி. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஜவஹர்லால் நேருகிட்டே சொல்லி இல்ல நம்ம ஸ்டேட் ரிலீஜன் அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்திருந்தாருன்னா அன்றைய காலகட்டத்தில் நேருவாலவே அந்த மீற முடியாது அந்த கருத்தை. காந்தி சொல்லியிருந்தாருன்னா. ஆனா காந்தியும் சொல்லல. அவருக்கும் மதசார்பின் மேல நம்பிக்கை, ஜவஹர்லால் நேருக்கும் மதசார்பின் மேல நம்பிக்கை. இந்திரா காந்தி அம்மையாரும் அந்த பிரியாம்பள அமெண்ட்மெண்ட் பண்ணி செக்குலர்ங்கிற வார்த்தையை இணைச்சாங்க. இப்ப ஐடியாலஜிக்கலா அவங்க பொருந்தி போறாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு ராகுல் காந்தி வரையில் அதுல உறுதியா நிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணாங்க. அது அம்பேத்கர் வரவேற்கலையா? ஆர்டிகல் 370 அவர் வலியுறுத்தி, ஆனா ஆர்டிகல் 370 அவர் வச்சிருக்காருல. இல்ல அவர் ஆர்டிகல் 370 இருக்க கூடாது அந்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனுக்கு எதிரானே தவிர அதுக்கப்புறம் கன்வின்ஸ் ஆகி வச்சிட்டாரு. வேற வழி இல்ல. அப்படி இல்ல, வேற வழி இல்லைன்னா கிடையாது. எத்தனையோ கருத்துக்களை மொழி வழி மாநிலங்கள கூடாதுன்னாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மொழிக்குமான உரிமைகளையும் அவர் வந்து அதில் அலோவ் பண்றாரு. அப்படி நிறைய சொல்லலாம். ஒரு ரொம்ப அதிகார வலிமைமிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு யூனியன் கவர்மெண்ட். ஆனா அதே நேரத்தில் ஃபெடரலிசத்தையும் அவர் ஒத்துக்கிறார். இந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதுல இருக்குது. பாஜக ஒரு சனாதன சக்தி. காங்கிரஸ் ட்ராக் ரெக்கார்டு பாஜக எழுப்பக்கூடிய கேள்வியில நியாயம் இருக்கிறதா பாக்கலையா? மண்டல கமிஷன் பாஜக விட்டுருங்க, மண்டல் கமிஷனை ராஜீவ்காந்தி எதிர்த்தார். ரிசர்வேஷன்ல மாறுபட்ட கருத்தை பல்வேறு காலங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அம்பேத்கரை ஆனர் பண்ணல. இப்படிப்பட்ட நீங்க அம்பேத்கரை தூக்கி பிடிச்சா அவங்க ஹிப்போக்ரசின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? காங்கிரஸ் மீதான விமர்சனங்களுக்கு காங்கிரஸ் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது. இப்ப நான் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது. நான் காங்கிரஸ் டிஃபெண்ட் பண்றது என்னுடைய இந்தியா கூட்டணியில இன்னைக்கு தலைமையா இந்தியா கூட்டணி நாம் இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக
பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார்கள் செய்யக்கூடிய மிக ஆபத்தான ஒரு முயற்சி என்ன அப்படின்னா, இந்த கான்ஸ்டிடியூஷனை டைலூட் பண்ணுங்கிறதுதான். இந்த கான்ஸ்டிடியூஷனை ஏன் அவங்க டைலூட் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா, இதுதான் செக்குலரை வந்து பேசுது. அது அவங்க சொல்லவே இல்லையே, அதை மீண்டும் மீண்டும் மறுத்து பேசிட்டாங்களே. பட் நம்ம வெறும் அது ஒரு அச்சத்தின் அடிப்படையில, தியரிஸின் அடிப்படையில அதை அணுக முடியுமா? அது வந்து அதுதான் அவங்களுடைய டிப்ளமசி, அதுதான் அவங்களுடைய டாக்டிக்ஸ். அவங்க வந்து அம்பேத்கர் ஒரு பக்கம் பாராட்டி கொண்டே, அம்பேத்கருக்கு நினைவிடத்தை எழுப்பிக் கொண்டே, அம்பேத்கரை இந்துத்துவ அம்பேத்கர்ங்கிறாங்க. இது வந்து நீங்க ஒப்புக்கொள்ளுறீங்களா? அவர் வந்து இந்துத்துவம்ங்கிற கருத்தியலை, இந்து மக்களுடைய நம்பிக்கையை சொல்லல அம்பேத்கர். இந்துத்துவத்துக்கு எதிராக பேசினார். இந்துத்துவத்துக்கு எதிராக பேசினார் அப்படின்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினாரு அல்லது வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராக பேசினாருங்கிறது தான் இந்துத்துவ எதிர்ப்பு. அதுதான் அம்பேத்கருடைய இந்துத்துவ எதிர்ப்பு. இந்து மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக அவர் பேசல. அது வேற. சிவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, கிருஷ்ணா மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, அது வேற. ஆனா அந்த கடவுள்களை கூட புராண கதாபாத்திரங்கள்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு, அது வேற. ஆனால் சனாதன தர்மங்கிறத வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மத்தை கடுமையாக எதிர்த்தவர் அம்பேத்கர். அதற்காகத்தான் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியேறாரு. ஒரே நாள்ல 5 லட்சம் பேரை வந்து 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் சொல்றாங்க. 2 நாள் நிகழ்வது. அவ்வளவு பேரை வந்து வதமாற்றம் செய்த ஒரு மாஸ் கன்வர்ஷன் வந்து இந்தியன் ஹிஸ்டரியில அதுதான் பெரிய மிகப்பெரிய தாக்குதல். அப்போ இந்த மதத்தில் இருக்கிற வரை எங்களுக்கு வந்து ஒரு டிக்னிட்டி இருக்காது, மரியாதை இருக்காது, நாங்க வெளியேறுவோம் அப்படின்னு 1935 ஏலோ மாநாட்டில் அவர் சொல்றாரு. அதை அப்படியே வந்து 1956 நாக்பூர்ல நடைமுறைப்படுத்துறாரு. அப்படிப்பட்டவரை நீங்க என்ன சொல்றீங்க? அவர் இந்துத்துவா அம்பேத்கர் அப்படின்றீங்க. அப்ப இது வந்து என்ன அர்த்தம்? அம்பேத்கரை வந்து விழுங்கி செரிக்கிற முயற்சி. இன்னொரு தரப்பு அவரை எதிர்த்தா கூட பிரச்சனை, இன்னொரு தரப்பு அவரை கொண்டாடி இதெல்லாம் செஞ்சிருந்தா இவங்களுக்கு ஸ்பேஸே இருந்திருக்காதுல்ல. இவங்கெல்லாம் சமூக நீதி சக்திகள்ல, காங்கிரஸ் மாதிரியான சக்திகள் அம்பேத்கரை கொண்டாடலாம், அவங்களுக்கு எலக்ட்ரல் இஷ்யூஸ் இருந்தது. பெரியார், சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க, பெரியாருக்கு கொடுக்கல. நீங்க கோரிக்கை வச்சிருக்கீங்க. காங்கிரஸ் செயலியை இன்னைக்கு அதெல்லாம் செய்யாம நாங்க சமூக நீதி காவலர்கள்னு அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. காங்கிரஸ் அந்த காலத்துல ஆர்எஸ்எஸும் உள்ளடக்கமாக கொண்ட ஒரு கட்சியா இருந்தது. அதாவது காங்கிரஸ்ல இருந்த பெரும்பாலானவர்கள் சனாதன நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தாங்க. பட்டேல் அதற்கு ஒரு சாட்சி. இந்த தலைமை சோனியா காந்தி சேர்பர்சனா இருந்த காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கலாமே. சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்திருக்காங்க, ஒரு இளம் வீரருக்கு. பெரியாருக்கு கொடுக்கல. நீங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறீங்க. பெரியாரை வந்து காங்கிரசும் வந்து கடுமையா விமர்சித்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு கொண்டாடுறாங்களே, அதுதானே முரண்பாடா? ராகுல் காந்தி பிரதமரா வரும்போது நம்ம இந்த கோரிக்கை வைக்க வேண்டியதா? உங்க அப்பா செய்யல, உங்க அம்மா வேற மாதிரி இருந்தாங்க, உங்க பாட்டி வேற மாதிரி இருந்தாங்க, அது இயல்பானது. அது விமர்சனத்துக்குரியதுதான். அந்த விமர்சனத்தை நானும் ஏற்கிறேன். இந்தியாவின் பலமான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், தி ஆல் நியூ மீஹாஸ். உங்களுடைய ஜாய் வரக்க ஜாய், ஜாய் இ-பைக். இன்றே வாங்குங்கள் மற்றும் அற்புதமான பரிசுகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் இது வீரர்களுக்கான அழைப்பிதழ். எல்லா கூடங்களோட ஆசான்கள் கிட்டையும் நாடு முழுவதும் இதை தெரியப்படுத்துங்க. சூப்பர் ஹிட் சினிமா. தலைவரா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதும் எல்லா கூடாரங்களுமே தானாகவே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். நான் எல்லாரையும் பழி வாங்கி ஆகணும். குரலோட வாய்ப்பகுதியில தான் விஷம் இருக்கு. சாவுங்க. 20 வருஷமா நான் உங்களுக்கு சேவை செஞ்சிருக்கேன். நீங்க என்ன வெளியே போக சொல்றீங்க? இளவரசரை தொல்ல சொல்லி யார் உத்தரவிட்டது? அதுக்கு அழியாத சக்தி வரணும்னா அதுக்கு கன்னி பொண்ணோட ரத்தம் தேவைப்படுது. நாட்டின் தளபதியாக வரப்போகும் வீரன் யார் அவன்? தி இன்விடேஷன் ஆஃப் வியோலின் காங்கிரஸ். இன்று இரவு 9 மணிக்கு. பவர்ட் பாய் பாரதத்தில் பல பண்டிகைகள், ஒரே வாசம், பாரத்வாசி அகர்பத்தி. இணைந்து வழங்குபவர் இன்ஸ்பைர் டு வின், பாரிமேட்ச் ஸ்போர்ட்ஸ், ஜூபிலோடோ, இந்தியாவின் சொந்த விளையாட்டு. மற்றும் இன்றே ஸ்மைல் ட்ரெயினை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் உதவி ஒரு வாழ்வை மாற்றும். Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube. அந்த விளக்க பாதுகாக்கிறவன் அந்த வழியில பல தடைகளை ஏற்படுத்தி வச்சிருக்கானா. இப்ப
சரியான திருட்டு பொண்ணுன்னு தான் நினைச்சேன். ஆனா இவ திமிரு பிடிச்ச பொண்ணாவும் இருக்கா. அந்த பையனுக்கு கிடைக்க போறது மரணம். அவனை இப்ப புடிச்சே சமைச்சு சாப்பிடுங்க. அலாவுதீன் தினமும் இரவு 8 மணிக்கு இணைந்து வழங்குவோம். இன்றே ஸ்மைல் ட்ரெயினை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் உதவி ஒரு வாழ்வை மாற்றும். முத்தூட் பினான்ஸ் கோல்ட் லோன். இனி ஹோட்டல் சாம்பார் இப்ப வீட்லயே சமைக்கலாம். ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். இன்ஸ்பைர் டு வின் பாரிமேட்ச் ஸ்போர்ட்ஸ் மற்றும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். செலிப்ரேட் தி பியூட்டி ஆஃப் லைஃப். Catch us on TV, Thandy One app, thandy1.com and YouTube. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் விரைவு செய்திகள். எளிமையாக, மிக முழுமையாக. சூப்பர் 30 காலை 6:30 முதல் 7 மணி வரை ஸ்பீட் நியூஸின் புது அனுபவம். காலை செய்திகளில் ஒரு T20 மேட்ச். பாயிண்ட் டு பாயிண்ட் வேகத்தில் தவிர்க்கவே முடியாத செய்திகள். தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாமே தெரிக்கும் வேகத்தில். காலை 6:30 மணி முதல் 9 மணி வரை 2.5 மணி நேரம் சினிமாவை மிஞ்சும் சுவாரஸ்யம். உங்கள் காலை பொழுதை சுவாரஸ்யமாக்க முதல் சாய்ஸ். தினமும் காலை 6:30 மணி முதல் 9 மணி வரை உங்கள் தந்தி டிவியின் காலை விரைவு செய்திகள். செய்திகளின் புது அனுபவம். தமிழ்நாடு தொடங்கி அயல்நாடு வரை வரிசை கட்டும் பரபரப்பு, தீயாய் பரவும் சர்ச்சை, கண்ணை பறிக்கும் கலர்ஃபுல் கிராபிக்ஸ், தேடப்படாத அறிவியல், சொல்லப்படாத மருத்துவம், வேற லெவலில் மிரட்டும் டெக்னாலஜி. AI முதல் ஏலியன்கள் வரை தினம் தினம் புதுவிதம், எப்போதும் தனித்துவம். டாப் 10 நிகழ்வுகளை டாப் ஸ்பீடில் தரும் இன்று பிரைம் டைம் நியூஸ். தினமும் இரவு 9 மணிக்கு சர்வதேச தரத்தில் தமிழில். சுவாரஸ்யங்களுக்கு இனி தேச எல்லை கிடையாது. கண்டங்கள் தாண்டி கலக்கலாம் வாருங்கள். விந்தைகளின் சந்தையில் ஒரு விறுவிறு பயணம். பூமி பந்தில் புதுமைகள் தேடும் யாதும் ஊரே. ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு. பாக்ஸ் ஆபீஸை அலறவிடும் பான் இண்டியா படங்கள். இதுவரை பார்த்திராத மேக்கிங் காட்சிகள், பற்றி எரியும் சோசியல் மீடியா பதிவுகள், ஒளிகள் கடந்து சினிமாவை அலசும் ஹவுஸ்ஃபுல். சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு. கோரமுகம் காட்டும் மனித மிருகங்கள், அறிவுக்கு புலப்படாத வினோத மர்மங்கள், அதிர வைக்கும் நூதன மோசடிகள், குற்றச் சரித்திரம். திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 2:30 மணிக்கு மற்றும் இரவு 10 மணிக்கு.
மகான் என்பது சும்மா வாயில சொல்லக்கூடாது. வெரி ராங் ப்ரோ. இவங்க எல்லாரும் சொல்றது ஒரே கருத்து, திமுக மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிக்காது. பாஜகவை தனிமைப்படுத்திட்டு இங்க கொண்டு வரதுதான் இப்ப அதிமுக வியூகமா? ஒரு சாஃப்ட் கார்னர் இன்னமும் தென்படுது விஜய் மேல உங்களுக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. இந்த மைனஸ் எல்லாம் பிளஸ் பண்ணோம்னா அதிமுகவுக்கு விஜய் வேணும். நீங்க மைக் எடுத்துட்டு போங்க ஊருக்குள்ள, மக்களை தேடி மருத்துவம் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குங்கிறது தெரியும். உதயநிதி வந்து 2 சீட்டு திரும்ப சொல்றாங்க, நீங்க ஆயுத எழுத்து விவாதங்களில் முதன்மை நிகழ்ச்சி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 8 மணிக்கு. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள், வெடித்து கிளம்பும் விளைவுகள், ஆதி முதல் அந்தம் வரை அம்பேத்கர் விவகாரத்துல அதிமுகவுடைய நிலைப்பாடு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. ஏன் இவ்வளவு கனத்த மௌனம் காக்குறீங்க? இல்ல ஒரு அடையாள எதிர்ப்போட திரு ஜெயக்குமாரோட கருத்தோட கடந்து போயிட்டீங்கன்னு அந்த விமர்சனம், திமுகவுடைய விமர்சனத்துல நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க இப்போ தேர்தல் அரசியலையும் பொருத்தி பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி போகக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு. அதுக்கான அறிகுறி இருக்கும். அதனால் அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்லைன்னா இது வந்து ரொம்ப இயல்பாக அவங்க வந்து இதை கண்டிச்சிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நேரத்தில் அமைதியா இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அது ஜெயக்குமார் கண்டிச்சிட்டாரு, அவர் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சேர்த்தே சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் மீட்ல. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா? எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத மக்கள் ஜெயக்குமார் ஸ்டேட்மெண்ட் தான் என் ஸ்டேட்மெண்ட்ங்கிறாரு. அப்படின்னா சரி, அப்படின்னா சரி. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவங்க மேல இந்த குற்றச்சாட்டை வைத்து வருகிறது, பாஜக மேல சாஃப்டா போறீங்க அப்படின்னு. உறவை அவங்க முடிச்சுக்கிட்டு, பிஜேபியோட உறவை முடிச்சுக்கிட்டு 1 வருஷம் மேல ஆச்சு. ஆனா உறவு அப்படின்னு சொல்றது அந்த நேரட்டிவ் எடுபடுதுன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? இல்ல, அவங்க எந்த இடத்துலயுமே வந்து பாரதிய ஜனதாவை ஐடியாலஜிக்கலா வந்து விமர்சனம் பண்ணதில்லை, கண்டிச்சதில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க, அந்த கூட்டணியை விட்டு. அதன் பிறகு வந்து அவங்க திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை மட்டும்தான் வைக்கிறாங்களே தவிர பாரதிய ஜனதாவுக்கு எதிராக நாடு முழுக்க விமர்சனங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு யூனியன் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை விமர்சிப்பது என்பது இயல்பான ஒன்று. அந்த வகையில கூட வந்து அதிமுக இதுவரையிலும் பாரதிய ஜனதா அரசினுடைய நிலைப்பாடுகளை விமர்சித்ததா தெரியல. வலியுறுத்துறாங்களே, தீர்மானத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க பொதுக்குழுல நிறைய வலியுறுத்தி இருக்கிறாங்களே. அதுதான் அப்ப தோழமை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நட்பு இருக்கிறதுனால கண்டிக்க முடியல, அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இத சொன்னா அதிமுக தரப்புல பதிலுக்கு என்ன சொல்றாங்க? நீங்க ராஜ்நாத் சிங்கை கொண்டு வந்தவங்க தானே, உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு அவங்க ஒரு பதில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களும் அரசு, இவங்களும் அரசு. அது வந்து இந்திய ஒன்றிய அரசு, இது தமிழ்நாடு மாநில அரசு. அது ஒரு விழாவா அவங்க நடத்தும் போது கலைஞருக்கு செய்யக்கூடிய ஒரு மரியாதையா அவங்க நினைச்சு பண்ணிருக்கலாம். அதுல ஒரு இணக்கம் இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு அவங்க வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க, கண்டிச்சிருக்கிறாங்க. அது சரி. அவங்க ஒரு பக்கம், அதிமுக சொல்றது ஒரு பக்கம். உங்க அணியிலே திரு வேல்முருகன் என்ன சொல்றாரு? ஒரு சாஃப்ட் கார்னர் தெரியுது பிஜேபிக்கும் திமுகவுக்கும். நாங்க சொன்னாலாம் நடக்க மாட்டேங்குது, பிஜேபி எம்எல்ஏ சொன்னா நடக்குது அப்படிங்கிறாரு. அது அவருக்கு தான் தெரியும், சட்டமன்றத்தில் இருக்கிறாரு, எனக்கு அது தெரியல. ஆனா அவர் அது சொல்லும் போதே விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கைகள் கூட நிறைவேற்றுறாங்க, ஆனா என் கோரிக்கைகள் நிறைவேற்ற அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சிந்தனை செல்வன் கோரிக்கையை ஏற்று அங்க கல்லூரி வந்திருக்கு, அது மாதிரி ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர் பெயர்லாம் அவர் சொன்னாரு. அதெல்லாம் விசிகாவும் இருக்கு. அதுல உண்மைதான். திமுக கூட்டணி கட்சிகளை சரியா நடத்தலன்னு ஒரு பரந்துபட்ட விமர்சனத்தை சொல்றாரு. ஒரு கூட்டணி கட்சியா அதை ஏற்கிறீங்களா? அதுல மெரிட்ஸ் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்ல அவர் ஒரு கலக குரலை எழுப்புறாருன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் நெருங்கும் வேளையில் அவர் எழுப்புகிற இந்த குரல் ஒரு கலக குரலாகத்தான் நான் பார்க்கிறேன். அது இவர் இப்படி வெளிப்படையா பொது வெளியில பேசுறத முதல்வரை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவருக்கான சூழல் இருக்கு. அல்லது தொடர்புடைய அமைச்சர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சட்டப்பேரவை தலைவரை சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போது அங்க பேச வேண்டியதை அவர் பொதுவெளியில பேசுறது ஏன்னு எனக்கு தெரியல. என்னோட ஃபீலிங் தான் நிறைய கூட்டணி கட்சிகளுக்கும் வெளிப்படுத்தலைங்கிறாரு அவர். நாங்கெல்லாம் அதை போய் தனியா பார்த்து பேசுறோம். இப்போ எங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்துச்சுனாக்க, எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நாங்கள் இவ்வளவு மனுக்களை கொடுத்துருக்குறோம், இவ்வளவு கோரிக்கைகளை சொல்லியிருக்கிறோம், இதெல்லாம் நீங்க நிறைவேற்றலை. இப்போ வந்து அரசு ஊழியர்கள் தொடர்பான ஒரு கோரிக்கை, ஒரு சட்டம் ஒன்று கேட்டிருந்தோம்,
அது நடைமுறைக்கு வரல போன சட்டமன்றத்தை இந்த 2 நாள் கூட்டத்தில். இன்னைக்கு கூட நாங்கள் தலைமை செயலாளரை சந்திக்கும் போது ஏன் வரல அப்படின்னு கேட்டோம். இப்போ இந்த கோரிக்கை நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் பொது வெளியில பேசுவோம். இப்ப நட்பா இருக்கிறதுனால அதிகாரிகள்ட்ட கேட்கிறோம். கிரிவியன்ஸ் இருக்கு, கிரிவியன்ஸ் அட்ரஸும் பண்றதுக்கான மெக்கானிசம் இருக்கு, அதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கான ஸ்பேஸ் அவங்க கொடுக்குறாங்கல்ல. மதுரையில நடந்த ஒரு கொடியேற்றத்துக்கு பிறகு வந்த எதிர்வினைகள், அந்த விஏஓ இவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுது, ஒரு கூட்டணி கட்சி இப்படி நடத்தப்படலாமான்னு உங்களுக்காக விமர்சனம் செய்யறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இல்ல, அது தொடர்பாக நான் வந்து கொடியை ஏத்துறதுக்கு முன்னாடியும் அதிகாரிகிட்ட பேசினேன். கொடியை ஏற்றின பிறகு வழக்கு போட்டாங்க, சில பேர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. அப்பவும் நான் அதிகாரிகிட்ட பேசினேன், தொடர்புடைய அமைச்சர்கள்ட்ட பேசுறேன். குறிப்பா ஒரு மதுரை மாவட்ட அமைச்சர் மூர்த்தி அவர்களோடும் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்போ அவங்க சில காரணங்களை, சில விளக்கங்களை சொன்னாங்க. இது வந்து தவிர்க்க முடியாமல் ஒரு வழக்கு பதிவாயிருச்சு. நாங்கள் அவங்கள இப்போ யாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணலை. அந்த வழக்காக இருக்குது. நம்ம அதை உரிய நேரத்தில் சஸ்பென்ஷன் வரைக்கும் போறாங்க பாருங்க. நான் வந்து அந்த சஸ்பென்ஷனை கேட்டேன். சஸ்பென்ஷனை கேட்டது வந்து அது எங்க கவனத்துக்கு வராமல் நடந்திருக்கு. நான் வந்து பொது வழியில ஒரு பேசு பொருளா தொடர்ந்து செய்தித்தாள் இருக்குல்ல, அது எப்படி இதுதான் வந்து பியூரோக்ராட்டிக் ஆட்டிடியூட். அது சில நேரங்களில் வந்து எல்லா அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கு அப்படியே இணங்கி செயல்படுவார்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கலாம். ஏதாவது லீகலா நாளைக்கு பிரச்சனை வரும், நான் நடவடிக்கை எடுத்துட்டேன்னு காட்டுறதுக்காக அவங்க செஞ்சிருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்ல நடந்ததா பார்க்கல நீங்க? இல்ல, பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்னாக்க விசிகேவுக்கு எதிராக நடந்ததா நான் பார்க்கல. பியூரோக்ராட்ஸ் வந்து தங்களை வந்து நாளைக்கு வேற யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது, அதனால நான் வந்து தடுக்க வேண்டிய நேரத்தில் தடுத்தேன், மீறி நடந்துச்சு, வழக்கு போட்டேன். நாங்க வந்து வேற வழி இல்லை, நாங்க நடவடிக்கை எடுத்தோம். அதை தாண்டி வந்து அதிகாரிகளுடைய ஒப்புதலோட தான் போய் குடியேற்றினேன். அது வந்து வெறும் உயரத்தை ஏத்துறது தான், அதாவது புது இடம் கூட இல்லை குடியேற்றுறதுக்கு. அனுமதிக்கு விண்ணப்பமும் செஞ்சுட்டாங்க யாரு, நம்ம தோழர்கள். இந்த மாதிரி நாங்கள் வந்து இதை வந்து புனரமைக்கிறோம், மாற்றி அமைக்கிறோம், 25 அடி உயரமாக இருந்தது 40-45 அடி உயரமாக நாங்கள் அதை மாற்றி கொடியேற்றுறோம் சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அனுமதி மறுக்கிறதா இருந்தால் மட்டும்தான் எழுதி கொடுப்பாங்க, டைப் பண்ணி அனுமதி மறுக்கிறேன்னு. இல்லைன்னா அப்படியே அமைதியாக விட்டுருவாங்க. அமைதியாக விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம வந்து அது இம்ப்ளைடு, பர்மிட்டட்னு இம்ப்ளைடு, நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம். அப்படிதான் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதியே தருவாங்க, சில நேரங்களில் அனுமதி தரமாட்டாங்க. மறுக்கிறதா இருந்தா நடத்தக்கூடாதுன்னா உடனடியாக அடிச்சு கொடுத்துருவாங்க, உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு. நடத்திக்கலாங்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா அவங்க ஓவரலா சொல்லிடுவாங்க, நீ நடத்துங்க, நான் பர்மிட் பண்ணிடுறோம்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இந்த நெருக்கடி ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா பாக்குறீங்களா, இல்ல நம்ம விசிக பொடிகளுக்கு? இல்ல, இந்த நெருக்கடிங்கிறது வந்து கூட்டணியை முறித்து கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி அல்ல, அது புரிஞ்சுக்கிறேன். அது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டா இந்த மாதிரியான ஒரு விஷயம் விசிகாவுக்கு, விசிக கொடிகளுக்கு மாநிலம் முழுக்க சின்னதும் பெரிதமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு முணுமுணுப்பு அது மற்ற கட்சிகளுக்கு இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க ஆர் யூ கன்வின்ஸ்? இவரு வேல்முருகனை கேட்டா எங்களையும் தானே அப்படி கொடியேற்ற விட மாட்டாங்க சொல்றாங்க. நாம் தமிழரும் வந்து நாங்களும் இப்படிதான் போராடி தான் கொடியேற்ற வேண்டி இருக்கு அப்படின்றாங்க. இப்ப விஜய் கட்சிக்காரங்களும் வந்து அவங்களுக்கு நிறைய நெருக்கடின்றாங்க. அதே மதுரையில செல்லூர் பகுதியில் அதிமுக கொடியேற்ற போய் பிரச்சனையாகி செல்லூர் ராஜ் அவர்களே வந்து மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறதாகவும் தகவல். எங்களை மட்டும் ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, மற்றவங்களாம் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார் அப்படின்னு தகவல். இப்போ எங்க பிரச்சனை மட்டும் வந்து ரொம்ப லைம் லைட்ல பெருசா தெரியுது, மற்றவங்களுடைய பிரச்சனை தெரியல. திரு வேல்முருகன் பத்தி பேசும்போது, நீங்களும் ஒரு வட மாவட்டத்தை எம்பிங்கிறதுனால கேட்கறேன், வட மாவட்டத்துல எவ்வளவு பெரிய புயல் பாதிப்பு பாருங்க. இங்க ஒரு கண்ணுல சுண்ணாம்பு, ஒரு கண்ணுல வெண்ணியா. சென்னைக்கு 6000 கொடுத்தாங்க, இங்க 2000 நிவாரணம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற அந்த கிரிவியன்சஸ் நீங்க. நானும் வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தேன், என்னுடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தேன், 5000 கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். மறுபடியும் அரசுக்கு நான் உங்க மூலமா கோரிக்கை வைக்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அது ஒரு டிஃபரன்ஷியல் அப்ரோச் இருக்குன்னு பாக்குறீங்களா? அது எப்படி அது என்னன்னு தெரியல, அந்த டிஃபரன்ஷியல் தெரியல. ஆனா ஜீவோ இருக்கு. என்ன ஜீவோ இருக்குன்னா, மினிமம் 5000 கொடுக்கணும், அது இல்லாம பொருள் சேதம் பட்டிருந்தா அதை மதிப்பீடு செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு அரசாணை இருக்கு. உங்க பகுதி மக்கள் நினைக்க மாட்டாங்களா, சென்னையில வந்து 6000 கொடுக்குறாங்க, தூத்துக்குடியில தென் மாவட்டங்கள்ல கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்கல, எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு பார்த்தோம். அது எப்படி, இது என்ன சொல்றாங்க நீங்க கேட்டல? இது ஜனங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய அதிருப்தி தான். இது அரசாங்கத்தோட இன்னைக்கு கூட வந்து தலைமைச் செயலாளரை சந்திக்கிற போது அதை பற்றி நாங்க பேசியிருக்கிறோம். அதை பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லப்போனா, காட்டுமன்னார்குடியில அந்த 2000 போய் சேரல. ஒரு 100 கிராமங்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இன்னும் அந்த 2000 ரூபாய் கூட போய் சேரல, அதுக்கு விரைந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 2026 ரொம்ப நெருங்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு, நாடு இருந்தாலும் கூட, மாதங்கள் இருந்தாலும் கூட. உங்க கணிப்புல எத்தனை முனை போட்டி இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? 4, 5?
திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் 19, 21, 24 எப்படி இணைந்து கட்டுக்கோப்பாக இருந்து தேர்தலை சந்தித்தோமோ அதே மாதிரி 2026 தேர்தலையும் சந்திப்போம். கடந்த 3 பொது தேர்தல்களில் பெற்ற வெற்றியை போல 2026லும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. திமுக கூட்டணியை எதிர்த்து பல அணிகள் இங்கே களத்தில் நிற்கின்றன. அவர்கள் எல்லாம் ஒன்று சேர போகிறார்களா, தனித்தனியே நிற்க போகிறார்களா என்று தெரியாது. நான் பொறுத்திருந்தேன். இந்த அணி இன்டாக்ட், இதுல செதறல் இருக்காது. நீங்களோ மத்தவங்களோ வேற ஆப்ஷன் பியே யோசிக்கல, அப்படி இருக்க வாய்ப்பில்லை. பல முனையாக இருந்தா அது திமுகவுக்கு சாதகம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. உங்களுடைய எலக்ட்ரல் எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படிதான் கருதுறீங்களா, இல்ல அப்படி பார்த்த முடியாது? அதுதானே அரித்மெட்டிக்ஸ், கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக்ஸ். அதிமுகவும் விஜயும் ஒரு அலவரிசையில வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கா அவங்களுக்கும்? அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைத்தால் விஜய் அவருடைய கனவு பலிக்காமல் போய்விடும். அவர் தனித்து நின்று அவருடைய தனித்துவத்தை நிறுவாமல் இந்த தேர்தலை சந்தித்தால் அவர் மீதான நம்பகத்தன்மை என்பது மக்களிடத்திலே பாதிக்கப்படும். வேற மாதிரி கேம் விளையாடணும்னு நினைக்க மாட்டோம். முதல்ல நம்மள ஒரு MP MLAக்கள் வாங்கிப்போம், அப்புறம் அடுத்து நம்ம வில் கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. விஜய் அவர்களே அப்படி அவங்களுடைய ரசிகர்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க. அவரை இப்பவே ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக தான் பார்க்கறாங்க. ஒரு சபார்டினேட் ரோல்ல பார்க்க மாட்டாங்க. சபார்டினேட்டா பார்க்க மாட்டாங்க. சபார்டினேட் இதா ஒரு அதிமுகவுக்கு கீழே போய் அவர் நிற்கிறத விரும்ப மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவ்வளவு அரசியல் பட்ட கேண்டிடேட்ஸ் உங்கள்கிட்ட இருப்பாங்களா? தனியா நிக்கலாம், பர்சன்டேஜ் காட்டலாம், ஒரு சில MLAs வாங்கலாம், அதுதான் கலை யதார்த்தம். அப்படித்தான் மூன்றாம் அதை சந்திச்சுதான் ஆகணும். அவர் அந்த ஒரு தேர்தலை அந்த மாதிரி சந்திச்சுதான் ஆகணும். அந்த ப்ராசஸ் there is no shortcut. ஆமா ஆமா, அந்த மாதிரி சந்திக்காம எடுத்து ஒரு கூட்டணி போனாருன்னா அவர் எதிர்பார்க்கிற விளைவுகள் அவருக்கு சாதகமான விளைவுகள் அமையாது. விஜய் தலைமை மேல இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன்ஸ் சொல்றீங்க. ஒருவேளை சேர்ந்தா எலக்டரலா ஒரு பலமான கூட்டணின்னு பார்க்க முடியாது. அதிமுக, விஜய், மேலும் சில கட்சிகள் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா எலக்டரலா திமுகவுக்கு அது ஒரு சேலஞ்சா இருக்கும்னு பார்க்க முடியாது. பிஜேபி அதோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பிஜேபியோட மற்ற கட்சிகள் விஜய் எல்லாம் போய் சேருவாங்களா? நீங்க வெறுமனே அதிமுக விஜய் மட்டும் பாமக சேரலாம். அது அந்த மாதிரி சேர்ந்தா அவங்களுக்கு அது ஒரு பொருந்தா கூட்டணியா தான் இருக்கும். இல்ல இந்த மாதிரி ஒரு ஃபார்முலேஷன்ல உங்களையும் கொண்டு வரதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்துதான். அந்த மாதிரி பேச்சு இருந்தது. பட் வெரி அப்ரோச் அந்த மாதிரி ஒரு சிலர் நண்பர்கள்ங்கிற முறையில் சிலர் நம்முடைய உணர்வை புரிந்து கொள்வதற்காக சந்தித்தார்கள். யாரும் அதிகாரப்பூர்வமான ஒரு சந்திப்பாக அதை நம்ம சொல்ல முடியாது. நட்பு அடிப்படையில் சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லார்கிட்டையுமே நான் தொடக்கத்தில் மறுத்திருக்கேன். அது மாதிரி ஒரு தேவையில்லை. திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், அந்த கூட்டணியை உருவாக்கியதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான சூழல் இல்லை என்பதை தொடக்கத்திலேயே நான் மறுத்திருக்கிறேன். நீங்க இதுல சவால்கள் இருக்குங்கிறீங்க. இதை தாண்டி இப்படி ஒரு அணி அமைந்தால் ஆளும் அரசுக்கு அது ஒரு சவால்னு பார்க்கல. கட்டாயமா இருக்கு, அப்படி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதிமுகவும் விஜயும் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா ரொம்ப லெஸ் சான்ஸ் தான் நான் பார்க்கறேன். ரொம்ப சேர்ந்தா அது ஃபார்மிடபிள் நினைப்பீங்களா? ஆனா அது போதாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரெண்டு கட்சி மட்டுமே இணைஞ்சு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. பாஜக தலைமையில் இன்னொரு அணி உருவாகும். இப்போ அந்த அணியை எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கும் இல்லையா? இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த அணியில் ஏதாவது ஒரு அணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக பிஜேபி அணிக்கு அவங்க போக மாட்டாங்க. இப்போ அதிமுக அணிக்கு போவாங்களான்னா அவங்க திராவிட எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற போது அதிமுக போனாங்கன்னாக்கா அவங்களுடைய பேசிக் கான்செப்டே அடிபட்டு போயிடுது. இப்போ அதில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும்.
பர்த்டே போற எங்க? வாவ், மிக்சர், ரைஸ் குக்கர், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், டிவி. நீங்களும் எங்க வீட்டை G+ ஓட அப்கிரேட் பண்ணி நீங்களும் G+ மூலமா ஹாப்பினஸ் உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் எஸ் டு G+. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த எல்லா மனைவிகளுக்கும் இன்னைக்கு குடும்ப நீதிமன்றத்துல அவங்க கணவர்களுக்கு எதிராக குற்றம் சுமத்த நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் இங்க இருக்க வந்தாங்க. இப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? ஒருவேளை நானும் அம்மாவும் தண்ணியில மூழ்கிட்டோன்னு வைங்க, அப்போ முதல்ல இவரை யார காப்பாத்துவாரு? 7 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த அப்பாவி பையனை சாகட்டும்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தத்தை தேடி வந்திருக்கேன். இந்த பாலகனை மீனம்மா தேவி கிட்ட ஒப்படைச்சாகணும். பழத்தவங்க கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பானது. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னுடைய வேலை வெறும் ஆலோசனை வழங்குறது மட்டும்தான். சிறப்பு ஆலோசகங்கிற பதவியை தியாகம் செய்றேன். தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு இணைந்து வழங்குபவர் பிர்லா ஓபஸ் பெயிண்ட்ஸ். உலகை வண்ணமயமாக்கிட. Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் உன் பேர் என்ன? உத்தமி. மார்னிங் ஷோ. பிள்ளைங்களை படிக்கவே வைக்க கூடாது. மிரட்டுறதெல்லாம் கோர்ட்ல மட்டும் நீங்க வச்சுக்கோங்க. நீ யாருமா? ஜில்லா கலெக்டர் ஒண்ணும் இல்ல. ஸ்கூலுக்கு கொடுக்கிற அரிசி, பருப்பு, முட்டை மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எனக்கே வந்துட்டு இருக்கு. 4 ரவுடிங்களையும் வக்கீலையும் காட்டி என்ன மிரட்டலான்னு நினைச்சியா? நம்ம நாட்டு சரித்திரத்துல கலெக்டர்களை கொலை பண்ணிருக்கோம், ஆனா கண்டுபிடிச்சது. உத்தமி நாளை காலை 9 மணிக்கு இணைந்து வழங்குவோம். ஜூபி லூடோ, இந்தியாவின் சொந்த விளையாட்டு. இன்ஸ்பயர்ட் டு வின், பரிமேட் ஸ்போர்ட்ஸ் மற்றும் இன்றே ஸ்மைல் ட்ரெயினை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் உதவி ஒரு வாழ்வை மாற்றும். Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள். உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக்கும் விரைவு செய்திகள். எளிமையாக, மிக முழுமையாக. சூப்பர் 30 காலை 6:30 முதல் 7 மணி வரை ஸ்பீட் நியூஸின் புது அனுபவம். காலை செய்திகளில் ஒரு T20 மேட்ச். பாயிண்ட் டு பாயிண்ட் வேகத்தில் தவிர்க்கவே முடியாத செய்திகள். தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாமே தெரிக்கும் வேகத்தில். காலை 6:30 மணி முதல் 9 மணி வரை 2.5 மணி நேரம் சினிமாவை மிஞ்சும் சுவாரஸ்யம். உங்கள் காலை பொழுதை சுவாரஸ்யமாக்க முதல் சாய்ஸ். தினமும் காலை 6:30 மணி முதல் 9 மணி வரை உங்கள் தந்தி டிவியின் காலை விரைவு செய்திகள். செய்திகளின் புது அனுபவம். தமிழ்நாடு தொடங்கி அயல்நாடு வரை வரிசை கட்டும் பரபரப்பு, தீயாய் பரவும் சர்ச்சை, கண்ணை பறிக்கும் கலர்ஃபுல் கிராபிக்ஸ், தேடப்படாத அறிவியல், சொல்லப்படாத மருத்துவம், வேற லெவலில் மிரட்டும் டெக்னாலஜி. AI முதல் ஏலியன்கள் வரை தினம் தினம் புதுவிதம், எப்போதும் தனித்துவம். டாப் 10 நிகழ்வுகளை டாப் ஸ்பீடில் தரும் இன்று பிரைம் டைம் நியூஸ். தினமும் இரவு 9 மணிக்கு சர்வதேச தரத்தில் தமிழில். சுவாரஸ்யங்களுக்கு இனி தேச எல்லை கிடையாது. கண்டங்கள் தாண்டி கலக்கலாம் வாருங்கள். விந்தைகளின் சந்தையில் ஒரு விறுவிறு பயணம். பூமி பந்தில் புதுமைகள் தேடும் யாதும் ஊரே. ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு. பாக்ஸ் ஆபீஸை அலறவிடும் பான் இண்டியா படங்கள். இதுவரை பார்த்திராத மேக்கிங் காட்சிகள், பற்றி எரியும் சோசியல் மீடியா பதிவுகள், ஒளிகள் கடந்து சினிமாவை அலசும் ஹவுஸ்ஃபுல்
சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு. கோரமுகம் காட்டும் மனித மிருகங்கள், அறிவுக்கு புலப்படாத வினோத மர்மங்கள், அதிர வைக்கும் நூதன மோசடிகள், குற்றச்சரித்திரம் திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 2:30 மணிக்கு மற்றும் இரவு 10 மணிக்கு. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு சட்டம் ஒழுங்கு மாதிரியான விஷயங்கள்ல கூர்மையா குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவர் வைத்து வருகிறார். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு பிரச்சனைகள், சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள் உருவாகத்தான் செய்கிறது. அது ஒரு கட்சி வந்துட்டா அது ரொம்ப கெடுபடியா அவங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் சரி, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் சரி, கலைஞர் ஆட்சி காலத்திலையும் சரி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்ம இல்லை அப்பவும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் வந்து குற்றங்கள் அல்லது சாதியின் பேராலோ மதத்தின் பேராலோ வன்முறைகள் இது நடக்கத்தான் செய்கிறது. இந்தியா முழுக்க இருக்கத்தான் செய்கிறது. அதில் கூடுதலாக கவனம் செலுத்தி முன்கூட்டியே ஒரு ப்ரெடிக்ஷன், ஒரு புலனாய்வு செய்து தடுக்க வேண்டியவற்றை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டியவற்றை அது நடைபெறாமல் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசின் மீது இருப்பது இயல்பு. அப்படி நாம் இந்த அரசாங்கத்தின் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நிறைய கூலிப்படை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால பல படுகொலைகள் நிகழ்கின்றன. அதை தடுப்பதற்கு நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கிறேன், சாதி மதம் அடிப்படையிலான பிரச்சனைகளை உளவு அறிவதற்கு தனி உளவு பிரிவே தேவை அப்படிங்கறத நான் தொடர்ந்து. இதுக்கு இந்த மாதிரி கம்யூனல் இன்சிடென்ட். ஆமா, இப்ப கியூ பிரான்ச்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கியூ பிரான்ச் வந்து நக்சல்ஸினுடைய நடவடிக்கைகளை பாக்குறாங்க. அந்த மாதிரி கம்யூனல் போர்சஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொவோக் பண்றாங்க, கூலிப்படை வச்சு ஆணவ கொலைகளை செய்யறாங்க, தலித்துகளை வந்து படுகொலை செய்யறாங்க. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே வந்து புலனாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு தனி ஒரு உளவு பிரிவு தேவை, அதுக்கு தனி ட்ரைனிங் தேவை. அதுல வந்து ஒரு அன்பயாஸ்ட் அப்ரோச் உள்ள கேடர்ஸ் தேவை, அதிகாரிகள் தேவை. அப்படி இருந்தாங்கன்னா நிறைய விஷயம் தடுக்க முடியும். இம்பியூனிட்டியோட நடக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நீதிமன்ற வாசல்ல நடக்குது, மருத்துவமனையில் நடக்குது. இது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. எல்லாம் வந்து நம்ம ஒரு அரசின் மீது மட்டும் குற்றம் சொல்லி நம்ம விளைகிற முடியாது. சமூகத்திலே வந்து இந்த மாதிரியான போக்குகளுக்கு எல்லா ஜனநாயக சக்திகளும் கண்டனம் தெரிவிக்கணும். இந்த மாதிரியான சூழல் உருவாகாமல் தடுப்பதற்கு துணை புரியும். ஒரு பெரிய அளவுக்கான ஆன்டி இன்கம்பன்சியை பாக்குறீங்களா? இல்ல அது வந்து பெரிய அளவுக்கு இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அது இருக்கும். ஒரு தோழமையோட சில இனங்கள்ல நம்ம இந்தந்த இனங்கள்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன அட்வைஸ பொது வழியில வைப்பீங்க? நான் என்னுடைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்ல விரும்புறது, வெறும் நலத்திட்டங்கள் மூலமா மக்களுடைய நன்மதிப்பை பெற்றுவிட முடியும்னு நான் நம்பல. ஓஹோ, இப்ப வந்து எல்லா பெண்களுக்கும் பணம் கொடுக்குறோம், பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லாத பயணம் அனுமதிக்கிறோம், இந்த மாதிரி திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்களால மக்கள் வந்து ஒரு அரசின் மீது நன்மதிப்பு கொண்டு அப்படியே வாக்களித்து விடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கல. அந்த நம்பிக்கையை கடந்து மக்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவன் ரொம்ப இன்செக்யூர்டா ஃபீல் பண்றான் அப்படின்னா அந்த அந்த இடத்துல மக்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கும். எவ்வளவு நல்லது செஞ்சாலும் இது கவர்மெண்ட் காசு தானே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது இயல்பா மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தன்மை. இன்னைக்கு என்னன்னா, தலித்துகள் சிறுபான்மையினர் அகில இந்திய அளவில், தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒரு இன்செக்யூரா இருக்காங்க, பாதுகாப்பற்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். நிறைய வன்முறைகள், படுகொலைகள், ஆணவ கொலைகள் இதெல்லாம் நடக்குது. இந்த பிரச்சனைகளை வந்து அரசு ஒரு முன்னுரிமை கொடுத்து அதை கவனிக்க வேண்டும். அதெல்லாம் தடுக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இப்போ தலித்துகளுக்காக இந்த பிரச்சனை நம்ம எடுத்தா மற்றவங்க எல்லாம் நமக்கு எதிராக போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அந்த அப்ரோச் இருக்கு, அச்சம் வந்து பொதுவாக ஆட்சியாளர்கிட்ட இருக்கு. ஓஹோ, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு அச்சம் இருக்கு. இப்போ நம்ம தலித் அம்பேத்கரை பற்றி பேசும்போதே அதுதான்
சிலருக்கு தயக்கம் இருக்கு. வட மாநிலங்களில் வந்து அந்த தயக்கம் உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு ஆந்திராவில் தெலுங்கானாவிலலாம் வந்து 125 அடி உயரத்தில் அம்பேத்கருக்கு சிலை வைக்கிறாங்கன்னா அந்த பப்ளிக் அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு. தலித் அல்லாதவர்கள் மத்தியில் எதிர்ப்பு இல்லை. அது இங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கல. தமிழ்நாட்டுக்குள்ள வந்து அம்பேத்கரை வந்து எல்லோருக்குமான ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான ஒரு உளவியல் இன்னும் வந்து வலுப்பெறல. நம்ம சமூக நீதிமன்றம் சமூக நீதிமன் பெரியார் இங்க வரல அப்படின்னா அது எப்படி? அது அதிர்ச்சிக்குரிய ஒரு கசப்பான உண்மைதான். அதை யாரும் மறுக்க முடியாது. இங்க கூண்டுக்குள்ள இருக்காருல்ல நிறைய இடங்கள்ல அம்பேத்கர். ஆமா ஆமா, கூண்டுக்குள்ள இருக்கிறாரு. இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது. இப்ப இந்த உளவியெல்லாம் உடைபடணும். அம்பேத்கரை வந்து அங்க வந்து பாபா சாஹிப் சொல்றவங்க வட இந்திய மாநிலங்கள்ல தலித் அல்லாதவர்கள் தான் அதிகம். இன்னைக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அதிரக்கூடிய அளவுக்கு ஜேபி முழக்கங்களை எழுப்பினவங்க யாருன்னா தலித் அல்லாதவர்கள் தான் எழுப்பினாங்க. தலித் தலைவர்களோ தலித் எம்பிக்களோ. இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ இன்னைக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய விஜய் அதை சேதனை செய்யறாங்க. அதுதான் அந்த மாதிரியான ஒரு தளர்வு நிலை இப்ப உருவாகிட்டு வருது. அது இன்னும் உருவாகணும். அதுல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது மிக முக்கியமானது. திரு விஜயோடைய அரசியல் பயணம் உங்களுக்கு நம்பிக்கை தருதா? எல்லாரும் நம்பிக்கையோட தான் களத்தில் இருக்கிறோம். அவருக்கும் வந்து நம்பிக்கையோட தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அரசியல் அவர் நினைப்பது போல ரொம்ப இலகுவானது அல்ல, ரொம்ப கடினமானது. இன்னைக்கு மக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நமக்கே அரசியல் பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு பொதுமக்களிடத்திலே அரசியல் விழிப்புணர்வு இருக்கு. வெறும் சினிமா பாப்புலாரிட்டி மட்டும் போதாது. மக்களோடு நெருக்கமாக இது வரைக்கும் சில மேடைகள்ல தான் ஏறி இருக்காரு, கொஞ்சம் தான் பேசியிருக்கிறாரு. அதுல பிழைகள் பாக்குறீங்களா? அவர் சரியான பாதையில இருக்கிறதா பாக்குறீங்களா? நீங்க சொல்றது போல நீண்ட தூரம் போகணும். there's a long way ahead. ஆனா அவர் சரியான பாதையில சரியான எண்ணங்களோட செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? தன்னுடைய கொள்கை என்ன என்பதை முதல் மாநாட்டில் அவர் அறிவித்திருக்கிறார். கொள்கை ஆசான்கள் யார் என்பதை அறிவித்திருக்கிறார். நாம பேசக்கூடிய சமூக நீதி அரசியலை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற வகையிலே அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய நிலைப்பாடுகள் இந்த நிமிடம் வரையில் சரியாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கொள்கை பாதையில சரியான திசையில தான் இருக்கிறாருன்னு கருதுறீங்க? நீங்க பாமக, பாஜக இவங்களெல்லாம் ஒரு நெகட்டிவ் லிஸ்ட்ல அரசியல் எதிரின்னு வச்சிருப்பீங்க. அந்த பட்டியல்ல அந்த மாதிரி இல்ல. அவருடைய இப்போதைக்கு அவர் எடுத்திருக்கிற அந்த நிலைப்பாடுகள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட போதும் கூட அவர் ஆற்றிய உரை, அதுல வந்து குறிப்பா வந்து இந்த விசாவுக்காக காத்திருந்தேன் அப்படிங்கிறத நான் படிச்சுட்டு வந்தேன். அதுல இருந்த சில விஷயங்களை வந்து ஒரு மேற்கோள் காட்டினார். வந்து அம்பேத்கரை வந்து கொண்டாடணும், அம்பேத்கரை கொண்டாடினாதான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு இல்லாம உள்ளபடியே அம்பேத்கரை உள்வாங்கக்கூடிய ஒரு புரிதல் அவரிடத்தை இருக்கு அப்படிங்கறத என்னால உணர முடியும். திரு ரஜினிகாந்த் எல்லாம் அரசியலுக்கு வந்தோடனே அவரு வலதுசாரி மேடைகள்ல ஏறினார், சில கருத்துக்கள் சர்ச்சையாச்சு. அது போல இல்லாம இவருடைய பயணங்கிறது வேற திசையில இருக்கும். அவர் ஏற முதல் மேடையே பெரியார், அம்பேத்கர், காமராஜர் அப்படிங்கிற வரிசையில் அவர் வரும்போது அது வலதுசாரி அரசியல் சாயல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு சிம்பாலிசமாவும் பார்க்கல. அவரு அதுல ஏர்னஸ்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் எச்சரிக்கையா இருக்காரு, கவனமா இருக்கிறார். அவருடைய எதிர்காலத்துல பயணிக்க வாய்ப்பு இருக்கா? இது காலம்தான் பதில் சொல்லும். அவர் வந்து எந்த அளவுக்கு இதுல உறுதியா இருக்க போறாரு, இடதுசாரி களத்தில் எந்த அளவுக்கு உறுதியா நிற்க போகிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். 26 இந்தியா கூட்டணியில தானா நீங்க? ஆமாமா, கட்டாயமா 26, 29 எல்லாம் இந்தியா கூட்டணி தான். தேர்தல் வரும் போகும். உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் டேக் கேர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஹாய் அக்கா. ஹாய். பர்த்டே போற எங்க? வாவ். மிக்சர், ரைஸ் குக்கர், வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், டிவி. நீங்களும் எங்க வீட்டை G+ ஓட அப்கிரேட் பண்ணி நீங்களும் G+ மூலமா ஹாப்பினஸ் உங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் எஸ் டு G+. அரசியல் சதுரங்கம். இதுவரைக்கும் இப்படி ஒரு வெற்றியை எந்த கட்சியும் பெற்றதில்லைன்னு 2026 வரலாறு சொல்லணும். காய் நகர்த்தும் தலைவர்கள்.
வெடித்து கிளம்பும் விளைவுகள். ஆதி முதல் அந்தம் வரை அத்தனையும் அலசும் 1 மணி செய்திகள். தினமும் நண்பகல் 1 மணிக்கு. காலை செய்திகளில் தவிர்க்க முடியாத சக்தி சூப்பர் 30. 30 நிமிடங்களில் முழு வேகத்தில் முக்கிய செய்திகள்.